கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று என்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக உக்ரானத்துவத்தை உடையவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை பார்த்து உக்ரானக்காரன் ரகசியங்கள் என்ற உக்ரானத்துவக்காரன் என்று பார்த்த நாளில் உக்ரானத்துவக்காரன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒரு உக்ரானத்துவத்தை, ஒரு பொறுப்பை உடைய ஒருவன் அவன் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 4:2 மேலும் உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவசியம். உக்ரானக்காரன் உண்மை உள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியம். ஏன் அவசியம்? அவனுக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை அவன் உண்மையும் உத்தமத்தோடு செய்கிறவனாக இருக்க வேண்டும். வேதத்தில் உண்மை உள்ளவன் என்று தேடும் பொழுது முதலாவது வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம் மோசையை குறித்து தான் அங்கே சொல்லப்படுகிறது. நாங்கள் 2ஆகமம் புத்தகமும் நாங்கள் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது மோசையை அங்கே பார்க்கிறோம். எத்தியோப்பியா பெண்ணை திருமணம் முடித்தது நிமித்தமாக அங்கே மோசைக்கு விரோதமாக அவனுடைய சகோதரியும் அவனுடைய சகோதரரும் என்ன செய்தார்கள்? வேதம் 2 சொல்கிறது, கர்த்தர் மோசையை கொண்டு மாத்திரமா பேசினாரோ, எங்களை கொண்டும் பேசவில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நல்ல கவனிங்க, மோசே நிமித்தம்தான் ஆரோனும் மீரியாமும் அங்கே வருகிறார்கள் தேவனுடைய பணிக்கு. ஆனால் இவர்கள் மோசைக்கு விரோதமாக பேசினார்கள். ஆனால் அதை கர்த்தர் கேட்டார். பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் மோசே சாந்த குணம் உள்ளவன். எவ்வளவு கோபமான ஒரு மனுஷனை கர்த்தருடைய மகிமை, அத்தருடைய சாயல் அவனை சாந்த குணமா மாற்றின பொழுது அவன் அமைதியா இருந்தான். ஆனால் ஆண்டவர் அமைதியா இருக்கவில்லை. ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உள்ளவனுக்காக அவர் வழக்காட, அவர் பரிந்து பேச வருகிறார். நாங்கள் பார்க்கிறோம் 7வது வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. யாரு அவனுக்கு விரோதமாக சொன்னாலும் மோசே தேவனுடைய பார்வையில, தேவனுடைய சமூகத்துல அவன் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதே ஒரு காரியத்தை தான் எபிரேயர் புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 2ஆம் வசனத்தில் சொல்றது, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தது போல இவரும் உண்மை. அங்கே எபிரேயர் புத்தகத்திலும் அங்கே ஒரு சாட்சி கொடுக்கப்படுகிறது. 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவுடையக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தான். அல்லேலூயா. மோசே ஆண்டவருடைய பார்வையில் உண்மை உள்ளவனாயிருந்தான். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்ததுனால்தான் அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்துகிற மிகப்பெரிய உன்னதமான பொறுப்புக்கு அவன் தலைமை வகித்தான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் நானும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புக்கு உண்மை உத்தரவாதம் சொல்லக்கூடிய உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஏனென்றா அங்கு வேதம் அழகா சொல்லுகிறது, நீதிமொழிகள் 28:20, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அல்லேலூயா. உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். இன்றைக்கு நீங்கள் நானும் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை வாஞ்சிக்கிறோம், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நம்ம துடிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவருடைய பார்வையில நாம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். கொஞ்சம் காரியமா இருந்தாலும் பெரிய காரியமா இருந்தாலும் சரி, நாம ஆண்டவர் நமக்கு நியமித்து கொடுத்திருக்கிற காரியங்கள்ல உண்மை உள்ளவர்களாய் இருப்போம். பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவோம். கர்த்தர் தாம் அப்படிப்பட்ட கிருபைக்குள் நடத்தி செல்வாராக. God bless you all.